நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை மகன். இதனுடைய 944வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோன்னா, a day back I got a message from ரமான் இதில் துபாயிலேருந்து எழுந்தேன். ஆமாம், நம்ம பூஜையெல்லாம் ரொம்ப பண்ண முடியலனால பூஜை முக்கியமாக, ஜபம் முக்கியமாக, பாராயணம் முக்கியமாக நான் கேட்டிருந்தேன். இது எல்லாருக்குமே எனக்குரிய சந்தேகம். மோரோவர், இப்போ என் கேஸை எடுத்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 35 வருஷமாக ஜப்பங்கள்லாம் பண்ணிட்டுருக்கேன். ஜப்பங்கள்லாம் இப்போ வந்து வீடியோ போடுறது, அடிஷனல் பூஜை காரியங்கள்லாம் பண்ணும்போது நவராத்திரி புண்ணிய காலத்தில் வந்து சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது பார்க்கணும். உதாரணமாக பொங்கல் தை பொங்கல் வருது வச்சுக்கோங்க. ஸோ பொங்கல் இஸ் பண்டிகை. மகர சங்கராந்தி வந்து சூரியனுக்கு உண்டான இது. அந்த என்ன சொல்கிற சாஸ்திரங்கள்னா, அன்றைக்கி அந்த தேவதையை மெயினாக வழிபடணும். மிச்ச தேவத்தை மிச்ச பிள்ளையார் பூஜை, நவாபரண பூஜைலாம் பண்ணுறான்னு பண்ணுங்க. ஆனால் அன்றைக்கி சூரியனுக்கு தான் முக்கிய வழிபாடு பண்ணணும். மிச்ச பூஜைகளை குறைச்சிக்கலாம். மிச்சத்துக்கெல்லாம் பண்ணலன்னு கூட அவசியம் இல்லை. பிள்ளையார் பூஜை ஆரம்பிச்சு அதுக்கு சூரியநாராயண பூஜைக்கு போயிடலாம். மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள் எடுத்துக்கிறோன்ற இப்போ எனக்கே சந்தேகம் வந்து. இப்போ நான் உதாரணமாக, I don't want to bluff for nothing. Whatever I experienced, whatever I checked with my seniors, அந்த இந்த பரம்பரையில் இருக்க வாட்டெல்லாம் செக் பண்ணும்போது which I come to a conclusion a few days back. என்ன சொல்கிறது சாஸ்திரங்கள் என்னென்னா, 108 சொல்லியிருந்தோம். அப்புறம் 27, 54 என்னென்ன கவுண்டிங்லாம் சொல்கிறேன். பேரஸ்ட் மினிமம் 27, 54, 108, 1008 தரை மாதிரி. பட் நிறையா ஜப்பங்களை வச்சு நான் என்ன செய்கிறது. உதாரணமாக கணபதி, அடுத்து பாலை, சண்டி, புவனேஸ்வரி, பஞ்சதசி, இந்த மாதிரிலாம் இது எழுதின்னு போனால் இந்த மந்திரங்களை முடிக்கிறதுக்குள்ள ஒரு 1 or 2 hours ஆகிடும். இது வந்து அதுக்காரி இருந்து அவள் சமைச்சு எல்லாம் வச்சுட்டு எல்லாம் நம்ம அந்த வேலையெல்லாம் பார்க்காம வித்தவுட் கோயிங் ஃபார் எனி ஜாப், ரிட்டையர்ட் பீப்புளுக்கு திண்ணையில் கொஞ்சம் சொல்கிறது வசதியாக இருக்கும். அது அவள் சொன்னேன்னு வச்சுக்கோ, அவளுக்கு தான் அப்ளிகப்படுது. பட் இந்த மாடர்ன் வேர்ல்டு பீப்புள் ஹவ் டு ஏர்ன் தர் பிரெட். வாடகை எடுத்தாலும் 10,000 குறைஞ்சி வாடகை கிடையாது. பசங்கள்லாம் கட்ட ₹1,00,000. அந்த காலத்தில் காலேஜ் படிக்கிறதுக்கே எம்ஏ ஃபீஸ் கட்டுறதுக்கே ₹300 கட்டியிருக்கேன். அதுவே கஷ்டம் அந்த காலத்தில். நான் சொல்கிறேன் 1970s ஒரு ₹300 காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன். இப்போ லட்சத்தில் சொல்கிறா, தலையை சுற்றுறது. இப்படி நம்மளாம் படித்தவங்க கூட நினச்சி போகிறாங்க. சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூலில் படித்தத 1 lakh அப்படின்னா எங்கேருந்து வரும்? கொள்ளை தான் அடிக்கணும் போய். அப்படி தான் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்க்க மாட்டேன்றா இவ. கார்பரேஷன் ஸ்கூல்லாம் நல்லா ரன் பண்ணுற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நம்ம கிராமத்தில் அதான் இருக்குது. எல்லோரும் பெரிய பெரிய பில்டிங் கட்டி வச்சுட்டா போதுமா? இப்போ கெட் ஏ குட் டீச்சர் எங்கே வேணால் சேர்க்கலாம் நம்ம. ஸோ கம்மிங் டு சப்ஜெக்டு, இந்த மந்திரங்கள்லாம் எடுத்துக்கும் போது நிறைய சேர்த்துக்காதாங்க. மை ஹம்பிள் அட்வைஸ் இஸ் நாட் டு ஆட், கோயிங் ஆன் ஆடிங். அப்போ அந்த பழைய மந்திரங்களை விட்டால் அந்த தேவதைகள் நம்மளை விட்டு போயிடும். நல்லா பிடிச்சிங்க. ஒரு மந்திரத்தை எடுத்துகிட்டு அது இருக்கணும், நம்மளோட பாவங்கள் குருக்கும் போய் சேரும். எந்த குரு சொல்லி கொடுத்தாரோ அவருக்கு அந்த பாவம் பாதி போயிடும். மரணம் பண்ண நான் தான் சொல்லுவேன். உங்களால் என்னோட கணக்கு என்னென்னா, இந்த புறச்சரணம் 15 லட்சம் சொன்னால் போதும் அப்படிங்க குருநாதர் சரணம். நான் அதெல்லாம் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அதாவது நம்ம ஆயுஷ் பரியந்தம் உள்ள வரைக்கும் இந்த கணக்குகள் இருக்குது. தினம் சொல்லியிருந்தால் தேவதைகள் நம்மகிட்ட தங்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு சந்தேகம் வந்து, இப்போ வந்து எனக்கு புதுநாப்ஷன் ஆகிடுது. நான் என்ன செய்ய மந்திரம் சொல்லணும் அப்படின்னா, ஷோடசி சொல்லணும். ஷோடசி அவ்வளோ சொல்ல முடியல என்னால். அப்போ என்ன செய்கிறான்னு பார்த்தோன்னா, ரஷ்மி மாலான்னு ஒரு மந்திரம் இருக்குது. அது வந்து புர்ணாபிஷேகம் ஆனால் தான் எடுத்துக்க சொல்லுவாங்க. அதில் என்ன செய்யணும், ஒவ்வொரு மந்திரமும் ஒரு தடவை தான் வரும். ஒரு தடவை சொன்னாலே அது போதும் இந்த மந்திரங்கள். பட் மெயினாக வந்து என்னது, ஷோடசி அந்த சுப்ரீமோ வரும்போது அதை தான் நிறையா சொல்லணும்னு சொல்லியிருக்கு. இந்த பாயிண்ட் முதல்ல தெரிஞ்சுங்க. விச்சவர் த மந்த்ராஸ் விச் யூ டேக்கன் விச் இஸ் த சுப்ரீமோ, தட் மந்த்ரா கவுண்டிங் ஷுட் பி மோர். மிச்சம் அதெல்லாம் 10, 27, 54 சொன்னால் போதும். ஸோ ஐ எம் ஆன்சரிங் டு ரமான்றவர் துபாயிலேருந்து கேட்டவர்களுக்கு சொல்லிடுறேன். அது ஸோ மந்திரங்களை அப்போ மந்திரங்கள் எடுத்துக்க வேணாம், நிறைய எடுத்துக்காதுங்க. ஒரு லிமிட்டடான மந்திரம் அதில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுங்க.
எனக்கு இது வேணும் அது வேணும், திரஸ்கரணி வேணும், குறுக்குல்லா வேணும், தாரா வேணும், இவ்வளோ கஷ்டம் அதெல்லாம். இப்போ நான் எந்த இடத்த கணபதி, பால, சண்டி, புவனேஸ்வரி, அப்புறமா வந்து இது நாராயண அஷ்டாட்சரி, அப்புறமா வந்து சக்தி பஞ்சாட்சரி, இதெல்லாம் சொல்லிவிட்டு சுப்பிரமணிய மந்திரம் இருக்குது அதையும் சொல்லிட்டு இதில் வரணும். இது அஸ்வாரூடா, சம்பத்கரி, பிரத்யங்கரா, இதில் இந்த தேவத்தையில் வந்துடும். அன்னபூர்ணா அதெல்லாம் வந்துடுது. அப்புறம் தசமகா வித்யா, காளி, தாரா, புவனேஸ்வரி, திரிபுர பைரவி, சின்னமஸ்ஸா, தூமவதி, அது மாதிரி வரிசையாக லிஸ்ட்டு போடுறது. கமலாத்மிகை அதுவே முடியுது, அது 10 முடிகிறது. ஸோ இதெல்லாம் கூட்டி பார்த்தா 25க்கு மேலே போடுது. 25 மந்திரங்கள் அது நித்தியப்படி சொல்ல முடியுமா? சில மந்திரங்கள்லாம் சொல்லவே கஷ்டம். அது உதாரணமாக நான் சொல்கிற வாராகி மந்திரம் பரவாயில்ல, ஷார்ட் மந்திரம் அது. ஓம் ஐங்கிரி கிரி சிவராகி இணவராகி ஆமி ஓம் சர்வ துஷ்டகிரகான் மாறைய மாறைய சுவாகா, இது ஷார்ட்டு. இந்த ஜம்பே ஜம்பினி நபக, மோகே மோகமே, சம்பே சம்பினி நபக, சர்வ துஷ்டான பிரதிஷ்டானம், அது சொல்லி பெரிய மந்திரம் அது. ஸோ அந்த மந்திரத்தை எத்தனை சொல்ல முடியும்? 9 தடவை சொல்லலாம். அதான் அதான் மாதங்கி மந்திரம் எடுத்தாலும் அப்படி தான். இந்த உச்சிஷ சண்டாளின்னு ஒன்று இருக்குது, இந்த லகுஷாமலா, இந்த சுகஷாமலா, ஷார்ட்ஃபார்மாக இருக்குது. ராஜமாதங்கேஸ்வரி எடுத்தால் பெருசு. ஒரு மந்திரம் வந்து சொல்கிறது 75 லெட்டர்ஸ் சொல்லிருக்கு. ஓம் ஐங்கிரி ஸ்ரீம் ஐங்கிலீம் சோம் ஓ நமோ பகவதி ஸ்ரீ ராஜமாதங்கீஸ்வரி சர்வஜன மனோகரி சர்வமுகரஞ்சினி க்ளீ ஹிரி ஸ்ரீம் சர்வ ராஜவசங்கரி சர்வ ஸ்திரீ புருஷ வசங்கரி சர்வ துஷ்ட மிருகவசங்கரி சர்வசப்தவசங்கரி சர்வலோகவசங்கரி திரைலோகியமே பத்மானாய ஸ்வாக சௌம் க்ளீம் ஐம் ஸ்ரீம் ப்ரீம் ஐம். பாருங்கள், இதுவே ஃபியூ செகண்ட்ஸ் ஆகிடுறது. இது எத்தனை தடவை சொல்ல முடியும் ஒருத்தரால்? ஆகையினால என்ன சொல்லியிருக்கா சாஸ்திர பெரியவாளன்னு சொல்கிறாங்கன்னா, எந்த மந்திரம் மெயினாக இருக்கோ அதை நிறையா சொல்லுங்க, புறச்சரணம் மிச்சத்தில் 10 சொன்னால் போதும், 10-11 தடவை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் முடியலன்ற போது இந்த ரஷ்மி மாலா சொல்லிட்டா வந்து எல்லா மந்திரமும் வந்துடும். டோட்டலாக ஒரு தடவை தான் வரும். ஸோ இது கிருஷ்ணகுமார்கிட்ட பேசும்போது கூட இஸ் ஆல்சோ ஆஃப் த சேம் ஒப்பீனியன். அவள் குருநாதர் அப்படியே சொல்லியிருக்கா போல இருக்கு. அந்த கிளாரிஃபிகேஷன் கிடச்சிது. பட் பூஜை அந்த மந்திரம் அப்படி வரும்போது கட்டாயம் பூஜை பண்ணி தான் ஆகணும். நம்ம 3 வேளை கொட்டிக்கிறோம் இல்லையா? 3 வேளை நம்ம சாப்பிட்றோம். மத்தியானம் 1 மணி ஆகிடுது, 2 மணி ஆகிடுது, பசிக்கிறதுன்ற காலையில் டிஃபன் சாப்பிட்றோம் 8 மணிக்கு 9 மணிக்கு. காலத்தில் டிஃபன் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி தேவதைக்கும் பசி எடுக்கும். நம்ம சொல்லி அது உயிரோட்டமாக அங்கே உட்காந்துட்டுருக்குன்னா அதுக்கு ஒரு வேளையாக சோறு போடணும் நம்ம. ஸோ தட் இஸ் கால் பூஜா. பூஜா வந்து அடிக்கடி பண்ணிட்டாதான் அங்கே தெய்வ சாநித்தியம் இருக்கும். அது இன்னி கூட அதில் வந்து எப்பயுமே நவராத்திரியில் ஒரு நாள் விசேஷமாக நான் பண்ணுவேன். நித்தியப்படி பூக்களை கொட்டி பண்ணுறது தான். பட் இருந்தாலும் எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி, எல்லோரும் ரசிக்கிற மாதிரி, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அனுப்புறது ஒரு நாள் வச்சுப்பேன் நான். ஸோ அது இன்றைக்கி நடந்தது. சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வந்து பாட்டு பாடுற. ஒரு கிருத்திகான ஒரு பொண்ணு பாடி நான் வந்து சரசு ஜனா வசோதரியம், அவ்வளோ பியூட்டிஃபுல் வாய்ஸு. ஸோ அது மாதிரிலாம் கலந்துக்கும் போது அங்கே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடக்கிறது. பூஜா அதில் பூஜை பண்ணாதான் அதெல்லாம் வரும். பூஜை பண்ணி மந்திரம் சொல்லி புஷ்பங்களை போட்டு அந்த தூபதீப நைவேத்தியம் பண்ணும்போது அந்த இடத்த தனி ஃப்ராக்ரன்ஸு, தனி ரேடியேஷன் உண்டாடுது. அங்கே உட்காந்துருக்கா எல்லாருக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். அது ஸோ பூஜை இஸ் அ மஸ்ட். வெறும் நான் வந்து பாராயணம் மட்டும் இருந்தால் பாராயணம் மட்டும் பத்தாது. அது வந்து வெறும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிடுற மாதிரி நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து விஷயம் ஃபீடு. ஆனால் ஒரு வேளையாவது நம்ம பூஜை பண்ண, 2 வேளை பண்ண முடியாது, ஒரு வேளையாக பண்ணலாம். விளக்கு 2 காத்தால் ஏற்றினா ராத்திரி 10 மணி ஆகும் எனக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு குத்தி விளக்க. ஸோ அதனால் பூஜையை நிறுத்தாதுங்க. என்ன சிம்பிளஸ்ட் பூஜை 5 to 10 நிமிஷம் தான் ஆகும் பஞ்சாயத்தின பூஜை பண்ணுறதுக்கு. பட எல்லா மந்திரம் சொல்லிடலாமே. ஸோ பஞ்சாயத்தின பூஜை ஒரு எல்லார் வீட்டையும் நடக்கணும். அதாவது விநாயகர், சூரியன், விஷ்ணு, சிவன், அம்பாள் 5. ஏன்னா இல்லை எனக்கு சண்முக ஸ்தாபனம் மாட்டோம் என்ன பேரில் வச்சுட்டு முருகருக்கு சொல்லிக்குங்க. ப்ரொவைடர் யூ ஹேவ் த ஹார்ட். அப்போ வந்து ஒரு பையன் வந்தான், நல்லா சம்பாதிக்கிறான், அவன் பெரிய பேங்க்கில் ஒர்க் பண்ணுறான். ஏன்னா நம்ம 50 lakhs பூவை எப்படி கிடைக்காம நம்ம வி ஹேவ் டு புக் இட் இன் அட்வான்ஸு. ஆத்திரம் எனக்கு தர ஆள் தினம் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு மூட்டை பூ கொண்டு தந்துருப்பாயிடலாம். நம்ம வி ஹேவ் டு ஸ்பெண்ட். நல்லா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பையன்தான். வி ஹேவ் டு
அதை வந்து முன்னாடி அட்வான்ஸை பண்ணி அவளுக்கு பணத்தை கரெக்டாக கொடுத்து கணத்து கொடுத்துருவா. பால், தேன், மஞ்சப்பொடி, இதெல்லாம் சந்தனப்பொடி எல்லாம் இருக்கணும் பூஜா கிரகத்தில். கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம் பஞ்ச உபச்சாரத்தோடு தான் நடக்கணும் பூஜை. கந்தம்னா நல்ல பியூர் சந்தன பவுடர் ஸ்ரீவித்யாவில் கிடைக்கிறது. கந்தம் புஷ்பம் நல்ல பூ, கந்தம் புஷ்பம். தூபம் சாம்பிராணி, இல்லைன்னா ஊதுவத்தி, தசாங்க. தீபம், நெய் தீபம், ஒரு திரி போட்டு பண்ண தீபம். நைவேத்தியம்னு ஏதோ ஒன்று. அட்லீஸ்ட் ஷோரை காமிக்க முடியாத அதை நைவேத்தியம்னா நான் வந்து கொட்டிக்க போகிறேன், உனக்கு முன்னாடி காமிக்கிறேன், உன்னால் எனக்கு கிடைச்சது சோறு இன்னைக்கு அப்படி காமிக்கிறதான் அந்த நைவேத்தியம். வேறு ஒன்றும் இல்லை. நிவேதியாமின்னா காண்பிக்கிறேன்னு அர்த்தம். சாமியை வந்து சாப்பிட்றதுன்னு அர்த்தம் இல்லை. அதுலேருந்து இருக்கிற எசன்ஸ் அவரை கிரகிச்சுருவார். ஒரு அன்னத்தை சாமிகிட்ட காமிக்கும் போது நெய்யை விட்டால் சுத்தமாக எடுத்துன்னு அர்த்தம். அது அப்படியே கிரகிச்சுன்றோம். அது ஒன்ஸ் அந்த ஸ்மெல்லை இழுத்துன்றதுன்னா இந்த சாதம் வந்து பிரசாதம் அப்படி ஆகிடுறது. அதுக்காக தான் பூஜை பண்ணோன்றது. அந்த சாதத்தை நம்ம சாப்பிட்ணும்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஜபங்களும் வேணும், பூஜை வேணும், பட் குறைச்சி பண்ணிக்கலாம், பட் அதை விடக்கூடாது. இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கமே வந்து வி ஷுட் டு போத். விஸ்தார பூஜையை சண்டேலாம் வச்சுக்கோங்க, லீவு நாளில். மிச்சம் சுஷ்கமான பூஜையை பண்ணுங்க. ஸ்ரீசக்கரம் வச்சுருக்கேன்னா சரஸ்வராட்சி வித்யா சொல்லிவிட்டு ஒரு 15 புஷ்பம் இருந்தால் ஒவ்வொரு பேராக்கும் ஒரு இது போட்டுடலாம். ஒரு 10 போட்டு வச்சுருங்க. இதை வந்து சொல்கிறதுக்காக இந்த மந்திர ஜபத்தினுடைய பலம். அந்த காலத்தில் நஜன் ஒருத்தர் இருந்தார், நடராஜன் பேர். அவர் பெரிய ஸ்ரீவித்யா வாசகர். அப்புறம் போட்ட புஸ்தகம் அது மந்திர இந்த ஜப மஞ்சரின்னு பேர். இதில் சொல்லாத மந்திரங்களே கிடையாது. ஆனால் அந்தாட்சியுடைய சில இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல, இந்த எழுத்து பிழைகள் இருக்கும், அது பார்த்துக்கணும் நம்ம. பட் ஒர்த்து பையிங். இது வந்து கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கும். காளிகாம்பா கோவில், இது மாதிரி பெரிய பெரிய கோவிலெல்லாம் விற்கிறாது. மங்காடு மாதிரி. நஜனோட புக்கு கிட்டத்தட்ட 150 புக்கு போட்டிருக்காரு அவர் அந்த காலத்துலேயே. இஸ் நோ மோர் நோ. பெரிய ஸ்ரீவித்யா வாசகர், ரொம்ப நல்ல மனிதர், நல்ல நாலேஜபிள் பர்சன். ஒரு புக்கு ஆஞ்சநேயர் எடுத்த ஆஞ்சநேயருக்கு உண்டான எல்லா மந்திரமே இருக்கும் அதில். சுப்பிரமணியர் எடுத்த சுப்பிரமணியம் எங்கெங்கே கோவில் இருக்குது, என்னென்ன மந்திரங்கள் இருக்குது, எல்லாம் கவரேஜாக இருக்கும் அது. ஸோ அந்த நஜர் புக்கை வாங்கி படிங்க. இது சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.